அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பிரின்சஸ் கட்டு தைக்க போகிறோம். பிரின்சஸ் கட்டுனா பட்டி வச்ச பிரின்சஸ் கட்டு. பட்டி கீழே வச்சு பிரின்சஸ் கட்டு தைக்கிறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளாக எப்படி ஈஸியாக தைக்கலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன். எப்பவும் தைக்கிற மாதிரியே நம்ம பின் துணியை முதல்ல மடக்கி தைச்சிக்குவோம். ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் சாதா ப்ளவுஸ் தைக்கிறது எப்படின்னு. அதை பின் துணியை எப்பவும் மாதிரியே தைச்சிக்குவோம். கை துணியை அதை மாதிரி மடித்து வச்சுக்குவோம். பட்டியும் நம்ம எப்பவும் தைக்கிற மாதிரியே பட்டியை தைச்சிக்குவோம். உள்ள துணி கொடுத்து வச்சுருக்கேன். உள்ள ரெண்டையா துணி அதிகமாக இருந்தது. துணி நல்லா இருந்துச்சு. உங்கள் ஆள் ரொம்ப மெலிவாக இருப்பாங்க, ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. இந்த 3 பின் துணி கை பட்டி எல்லாத்தையும் தைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ பட்டி துணியை இது முன்பக்க துணி இப்போ தைக்க போகிறோம். இதில் நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். வெட்டலை. வெட்டினா 2 பகுதியாக வெட்டிடும். ஒன்றோட ஒன்று சேரும், ஒன்றோட சில இது சேராது. வெட்டாமையே தைக்கிற மாதிரி நான் உங்கள்கிட்ட வரைஞ்சி காமிச்சேன். நான் வெட்டும் போதே நான் உங்கள்கிட்ட வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம அதை அப்படியே அந்த வரைஞ்சதுலேயே அப்படியே தைப்போம். வரைஞ்ச உங்களுக்கு இது தெரியும், வரைஞ்ச அச்சு தெரியும், அதுலேயே அப்படியே தைக்கிறேன். உங்கள் ஆள் ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பாங்க, அதனால் இந்த அகலம்லாம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். கீழே இப்படியே நம்ம வரைஞ்ச இடத்துலையே இதுலேயே தடத்துலேயே நான் தைச்சிட்டேன். தெரியுதா? உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள். இதை நம்ம இது பண்ணிவிட்டு வெட்டிட்டு தைச்சோன்னு வைங்க. வெட்டிட்டு தைச்சோம்னா நமக்கு ஒரு பகுதி சேரும் சேராது, சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். நான் வரைஞ்ச மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு தைச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். இது பட்டி வச்சு இது பிரின்சஸ் கட்டு. பட்டி இல்லாதது நான் உங்களுக்கு அடுத்தடுத்து பட்டி இல்லாமல் தைக்கிறதையும் ஈஸியாக எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி தர்றேன். இங்கே பாருங்க, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ 2 பக்கமுமே நம்ம 2 அடி போட்டுக்குவோம். இப்போ 2 அடி அடித்தாச்சு. எப்போவுமே பட்டி வச்சு நீங்கள் பிரின்சஸ் கட்டு போட்டிங்கன்னா கீழே கொஞ்சம் கிரிப்பாக நிற்கும் முன்னாடி, இல்லைன்னா ஏறிட்டு போகும். பட்டி வச்சு போட்டால் நல்லாயிருக்கும். பட்டி இல்லாமையும் தைக்கலாம். நான் உங்களுக்கு அடுத்தடுத்து தைச்சி காமிக்கிறேன். இது எப்பவும் மாதிரி அடுத்து பட்டி ஜாயின் பண்ண போகிறேன். இதில் இன்னொரு டாட் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நான் வேணால் போட்டு காமிக்கிறேன். டாட் போடணுன்னா போட்டுக்கலாம். இப்போ இதில் இன்னொரு டாட் வேணால் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதில் தேவைன்னா போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுருங்க. இந்த பாருங்க, இன்னொரு டாட் போடணுன்னா போட்டுக்கலாம். தெரியுதா? இப்போ அதுலேயே அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுப்போம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தால தான். இதில் போடணுன்னா போட்டுக்கோங்க, இல்லை எனக்கு அதுவே போதும்னா அதுவே போதும்னு விட்டுருங்க.
இப்போ வந்து பட்டியை ஜாயின் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணதில் வெட்டிக்குவோம். இப்போ இப்போ இதில் நம்ம வி பட்டி கொக்கி பட்டியை துணி ஜாயின் பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸுகளில் வந்து தைக்கும் போது உங்களுக்கு இதை நான் கழுத்தை செக் பண்ணிவிட்டு இதை தைக்கணும்னு சொல்லுவேன். இவங்களுக்கு வந்து இது வந்து வி பட்டி வந்து வி வைக்கலை, நூல் தான் வைக்கணுமா. அதனால் நான் தைச்சிட்றேன். தைச்ச பிறகு செக் பண்ணுவோம். ரெண்டு அடி போட்டுக்கலாம். 2 தையலுக்கும் ஊடையில் நூல் கட்டுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து கழுத்து வந்து அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் கழுத்தோட அகலத்தையும் குறைச்சிருக்கேன், உயரத்தையும் கொஞ்சம் குறைச்சிருக்கேன். முன் கழுத்தோட உயரத்தையும் குறைச்சிருக்கேன். இப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. இந்த அளவுலையே நம்ம இது பண்ணிடலாம். இது நல்லா நெருக்க ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு வெட்டிக்கலாம். பைப்பிங் வைக்கணும் உங்களுக்கு. ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. இப்போ இதை வச்சு இதை மார்க் பண்ணி இதுக்கு தக்கன இதையும் வெட்டி விட்டுக்கலாம். இப்போ ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கையை ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு சேர்ந்தால தைச்சிட்டோம். கையை துண்டாக வெட்டி எடுத்துக்கலாம். கை பீஸு வெட்டி எடுத்துட்டு எப்பவும் மாதிரியே ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போவுமே சென்டரில் இருந்தே ஜாயின் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு விரல் முன்னாடி இருக்கும்போதே இந்த டாட்டும் ஒன்றா சேருதான்னு பார்த்துக்கோங்க. நம்ம அதை கணக்கு பண்ணி தான் வெட்டியிருக்கோம். டாட் மார்க் பண்ணது நம்ம அளவை கணக்கு பண்ணி தான் மார்க் பண்ணியிருக்கோம். சென்டர்லேருந்து தைச்சிட்டு அடுத்த அடி அடிக்கும்போது நம்ம இதில் அடிச்சுப்போம். ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஒரே அடியாக அடிச்சிடலாம். இந்த டாட்டும் சேரணும். இதுதான் மெயினாக.
இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு, கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கை சுற்றளவை மார்க் பண்ணி நம்ம இப்போ தைப்போம். எவ்வளவு மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருக்கோமோ அதை கணக்கு பண்ணி மடித்து வச்சுக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸில் உள்ள கை சுற்றளவு, அளவு ப்ளவுஸில் உள்ள கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அடிச்சிட வேண்டியதான். எப்போவுமே மெயினாக நம்ம வெட்டும் போது இங்கே போகிற டாட் எல்லாமே சேரணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கீழ் டாட்டுக்கு நேராக ஒரு சாப்பீஸ் கோட் போட்டுட்டு இந்த டாட்டை அந்த சாப்பீஸ் கோட்டுக்கு மேலே வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போதே நம்ம பார்த்து தைக்கிறீங்க, வெட்டும் போதே நம்ம பார்த்து வெட்டிடுறோம். ஒன்றும் பெரிய வித்தியாசம் எதுவும் வராது. அப்படி எதுவும் வேணும்னா ஒரு தையல் வந்து பிரித்து விடணும், லூஸாக இருக்குது அப்படின்னா ஒரு தையல் அடிச்சுக்கலாம். டைட்டாக இருக்குன்னா ஒரு தையலை பிரித்து விட்டுக்கலாம், அவ்வளோதான். பெரிய வித்தியாசம் ஒன்றும் உங்களுக்கு வராது. நம்ம கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே தையலாக தானே போடுறோம். பெரிய கம்ப்ளைண்ட் எதுவும் வராது. தைச்சி கொடுத்தாலும் பெரிய கம்ப்ளைண்ட்லாம் உங்களுக்கு வராது. அந்த டாட்டை நீங்கள் கணக்கு பண்ணி சுற்றளவை மார்க் பண்ணி கை டாட்டு உடம்பு டாட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பெரிய மாற்றம் எதுவும் வராது. மூணு தையல் போட்டாச்சு. எப்போவுமே 3 தையல் போட்டுக்குவேன். எக்ஸ்ட்ரா 2 தையல் போடுறதுக்கு இடம் இருக்கும். ஒன்று போல் வெட்டி விட்டுருக்கேன். வேணும்னா போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் சேமாக தைச்சி முடிச்சிருவோம். ரெண்டு பக்கமும் கை இடுப்பெல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இடுப்பு சுற்றளவு அளவு ப்ளவுஸை வச்சு இடுப்பு சுற்றளவை செக் பண்ணி எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம டாட் போட்டுக்கலாம். இடுப்பு சுற்றளவு பார்த்தாச்சு. இந்த பாருங்கள், இவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம பின்னாடி டாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு பைப்பிங் தைக்கணும். பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், பிரின்சஸ் கட் இந்த எக்ஸ்ட்ரா வேணுன்னா இந்த டாட் போடணுன்னா போட்டுக்கலாம். நீட்டாக இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வந்து பைப்பிங் வைக்கிறதுக்கு நான் கிராஸ் பீஸ் வெட்டியிருக்கேன். இதில் ஜாயின் பண்ணும் போது என்ன ஜாயின் பண்ணணும்னா, இப்படி நேராக ஜாயின் பண்ணாமல் ஒரு பக்கம் மேடான பகுதி தாழ்வான பகுதிக்கு இப்படி கிராஸாக வச்சு ஜாயின் பண்ணணும். கிராஸாக வச்சு ஜாயின் பண்ணும்போது இந்த மேலே உள்ள 2 நுனியை மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த 2 துணியும் சேருதா, இங்கிட்டு 2 துணி சேர்ந்துருக்கா, இப்படி பார்த்து நம்ம ஜாயின் பண்ணணும். பைப்பிங் தைக்கிறதுக்கு துணியை ஜாயின் பண்ணுறது இது ரொம்ப கவனமாக ஜாயின் பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் ஒன்று போல் இருக்கணும்னு இல்லை. இந்த நுனி இந்த ஜாயின் பண்ணுற இடத்துல 2 தையலும் ஒன்று போல் வரணும். தையல் 2 பக்கமும் இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா ஒன்று போல் இருக்கா துணி, இப்படி ஜாயின் பண்ணணும்.
இது ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணி இப்போ ஒரு சைடாக இப்படி மடக்கி அடிச்சுக்கிடுவோம். இந்த தையல் அளவுக்கு இங்கிட்டு துணி இருந்தால் போதும், அது வரைக்கும் மடக்கி அடிச்சுக்கலாம். இந்த ஜாயின் பண்ண இடத்துல வரும்போது இந்த ரெண்டு துணியவும் ரெண்டு பக்கம் பிரித்து விட்டுறணும். ஒரே பக்கமாக இருந்தால் அது பொத்து பொத்துன்னு தெரியும். ஒன்று போல் பைப்பிங் இல்லாமல் ஒரு பக்கம் மொடடாக தெரியும். அந்த தையல் வரும்போது ரெண்டு பக்கமும் துணியை சமமாக பிரித்து விட்டுறணும். இந்த பாருங்க, இப்படி ரெண்டாக இருக்கிறத இந்த பக்கம் ஒன்றும் இந்த பக்கம் ஒன்றுமா. இப்போ பைப்பிங் தைச்சிருவோம். இப்போ இதில் வச்சு எப்பவும் நம்ம கழுத்து தைக்கிற மாதிரி இதில் வச்சு மடக்கிட்டு இப்படியே ஒன்று போல் தைச்சிட வேண்டியதான். கழுத்துக்கு எவ்வளோ அளவு தைப்போமோ அதே அளவு வச்சுக்க வேண்டியதான். கடைசி வரையில் கொஞ்சமாக துணி விட்டுட்டு மடக்கி தைச்சிக்கலாம். இப்போ இனிமேல் அடுத்தது நம்ம தைக்கும் போது நம்ம ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டு இந்த துணி வந்து உள்ளே இருக்கிற துணி வந்து இப்படி மேலே தான் வரணும். இப்படி கீழே இங்கே பெயரக்கூடாது, கீழே பெயரக்கூடாது. இது மேலே நம்ம பைப்பிங் உருட்டுவோம்ல, அந்த உருட்டுக்குள்ளே தான் அந்த மேலே உள்ள துணி வரணும். இப்போ நீங்கள் நல்லா இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி மேலே எடுத்துக்கிட்டு இப்படி மடக்கிட்டு மிஷினில் கொடுக்கணும். கொடுக்கும் போது இந்த தையல் விழும் போது இது மேலேயும் விழுந்துடக்கூடாது, இங்கே விலகிடவும் கூடாது. கரெக்டாக இந்த உள்ள பள்ளத்தில் விழணும். அதனால் இதை தைக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும். இப்போ கரெக்டாக பொறுமையாக தைக்கணும். அந்த கரெக்டாக அந்த தையல் வந்து அந்த பள்ளத்தில் விழுற மாதிரி, அந்த பள்ளத்தில் தான் விழணும் தையல். உருட்டு மேலே விழுந்துடக்கூடாது, சட்டையில் உள்ளதுலேயும் விழுந்துடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக தான் தைக்கணும் பைப்பிங்கு. பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நான் காமிக்கிறேன், நல்லா பொடுசாக இருக்கும். இங்கே பாருங்க, அழகாக இருக்கா? மேலேயும் தையல் ஏறிடக்கூடாது, கீழேயும் இறங்கிடக்கூடாது. கரெக்டாக அந்த குழிக்குள்ளே விழணும் தையல். கொஞ்சம் பொறுமையாக தைச்சா தைச்சிடலாம். துணி தைக்கும் போது அந்த துணி வந்து மேல் பக்கம் உருட்டு பக்கம்தான் வரணும், உள்ள துணி. அதை நம்ம அப்பப்போ எடுத்து விட்டுக்கிட்டே தைக்கணும். கீழே போயிடுச்சுன்னா திரும்ப அது பைப்பிங் வந்து உருண்டையாக இருக்காது. லைட்டாக முன்ன பின்ன விலக பற்றி பிரச்சனை இல்லை. சிலர் ரொம்ப நுணுக்கமாக எதிர்பார்ப்பாங்க.
சூப்பராக பைப்பிங் தைச்சி முடிச்சிட்டோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த தையல் வந்து கரெக்டாக அந்த குழிக்குள்ளே விழணும். இந்த குழிக்குள்ளே தையல் விழணும். துணி நிறையவும் எடுத்துடக்கூடாது. நிறைய எடுத்தால் உள்ளே நிறைய இருக்கும். உள்ளே இங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்கிற மாதிரி துணி கரெக்டாக எடுத்திங்கன்னா நல்லா அழகாக பைப்பிங் வந்துடும். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் உங்களுக்கு டவுட்னா கேளுங்க. குறிப்பிட்டது எதுவும் சொல்லிக் கொடுக்கணுன்னா கேளுங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன். மீண்டும் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.